கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்மணி அன்போட ஆதரவை எடுத்ததுனால அன்பு கண்மணி மேல ரொம்பவே கோவமா போட்டோவை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அன்போட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்ததுமே ரொம்பவே கோவப்படுறாங்க. அன்பு மா, நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. கண்மணியை இனி நான் ஏத்துக்கிறது நடக்காத ஒரு விஷயம்ன்றாங்க. ஏண்டா அன்பு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? கண்மணி எப்படிப்பட்ட பொண்ணுன்றது உனக்கு தெரியும் தானேன்றாங்க. சரிம்மா, அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு எங்களுக்கு 3 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? கண்மணி தான் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே அன்போட அம்மா இல்ல அன்பு, அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. கண்மணி இப்படி ஒரு விஷயத்த அவ மனசுல கூட நினைக்க மாட்டா. அது நான் உறுதியா உனக்கு சொல்றேன்றாங்க. போமா, நீ வேணும்னா கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு அவளை கொண்டாடலாம். ஆனா அவ அதுக்கு தகுதி இல்லாதவமா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இனியும் என் மனசை மாத்திக்கிட்டு கண்மணி கூட சேர்ந்து வாழ நீங்க சொன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்டா அன்பு, ஏன்டா இவ்வளோ பிடிவாதமா இருக்க? ஒருவேளை எதிர்ச்சியா கூட இந்த ஆர்டர் கண்மணிக்கு கிடைச்சிருக்கலாம்ல. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அவளுக்கு எதர்ச்சியா கூட அந்த ஆர்டர் கிடைச்சதா இருக்கட்டும். நாங்க அத வேண்டான்னு சொல்லியிருக்க ஆர்டர்ன்றது கண்டிப்பா சொல்லி தான் அவளுக்கு அக்ரிமெண்ட்டே போட்டிருப்பாங்க. அட்வான்ஸும் குடுத்துருப்பாங்க. நம்ம வேண்டான்னு சொல்றாங்கன்னா, அப்ப நமக்கும் அத வேண்டான்னு சொல்லி விட்டுருக்கணும்ல. அட்வான்ஸ் வாங்கியிருக்கான்னா என்ன அர்த்தம்ன்றாங்க. அப்படின்னா அவளுக்கு அவளுடைய சுயமரியாதை, அவளுடைய தன்னம்பிக்கை, அவ எங்கள விட அதிகமா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கா. அப்படித்தானே அர்த்தம்ன்றாங்க. ஏண்டா, நீயும் உன் பாட்டியும் பேசினது கொஞ்சம் நஞ்ச பேச்சியா சொல்லு. அந்த அளவுக்கு அவளை காயப்படுத்திருக்கீங்க. அவ குடும்பத்தை அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மா, நான் எதுவும் பேச விரும்பல. என்னதான் நான் உன்கிட்ட கண்மணியோட குறைய சொன்னாலும் அதை நிறைய ஆக்கிறதுக்காக தான் நீ பேசுவ. இனி என்னால கண்மணி கூட சேர்ந்து வாழ முடியாது. இதை இத்தோட விட்டு நான் ராஜேஸ்வரி கிளப் கிச்சனை எந்த அளவுக்கு பெரிய அளவுல கொண்டு போகணுன்றதுல மட்டும்தான் இனி என்னுடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். இப்ப நான் இந்த அளவுக்கு லாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்றதையும் உன் மருமக கிட்ட போயிட்டு சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் இனி அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி ரொம்பவே கோவமா அங்கிருந்து அன்பு கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா நம்ம அன்போட அப்பா வராங்க. அவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை அந்த அளவுக்கு மிரட்டியும் திரும்பவும் அன்பு கிட்ட கண்மணியை ஏத்துக்க சொல்லி நீ கேக்குற. இங்க பார், அன்புக்காக மட்டும்தான் நீ இந்த வீட்டுல இருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னைக்கும் இல்லைன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திருப்பேன். அதுக்கப்புறம் நீ சப்போர்ட் பண்ணி இடியப்பக்காரி கிட்ட பேசிட்டு இருக்கியே, அவ கூட தெருவா ரோடா தாண்டி இடியப்ப விற்கணும். இங்க பார், நானா போனா போகட்டும்னு அவளோட உயிரை பிச்சு போட்ட மாதிரி விட்டு வச்சிருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா உன்னையும் சரி அவளையும் சரி என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல பெரியம்மா, ஏன் பெரியம்மா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அன்பண்ணனுக்கு இப்ப கண்ணு மறைக்குது, கோபம் கண்ணு மறைக்குது. அண்ணியோட ஃபைண்ட் ஆஃபையும் புரிஞ்சுக்க மாட்டாரு. நம்ம சொல்ல வரத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லடா, மனசுக்கு வருத்தமா இருக்குடா கார்த்தி. இவங்க இப்படி பேசுறதெல்லாம் இவங்களோட சின்ன விரிசல் ரொம்ப பெரிய விரிசலா ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது. ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்ப இடம் கிடைக்கும் உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த விஷப்பாம்பு வெண்ணிலா இருப்பா. அவ அன்போட மனசை மாத்தி அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாவே அன்பும் கண்மணியும் பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடான்றாங்க. என்ன பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் நடக்க நம்ம தான் விட்டுருவோமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாம இருங்க. அன்பண்ணன், கண்மணி அண்ணி இவங்க தான் கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி இருக்க போறாங்க. இதெல்லாம் சும்மா டம்மி சண்டை. அவங்க 2 பேரையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மீட் பண்ண வச்சுக்கிட்டாலே அவங்க 2 பேரும் கண்டிப்பா மனசு மாறி ஒன்னா வருவாங்க. ஏண்டா, எப்படிடா இப்ப 2 பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்களை எப்படிடா ஒண்ணு சேர்க்கறதுன்றாங்க. நீ கவலை விடு பிரியம்மா. இந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் என்ன கவலை? நானெல்லாம் எப்படியெல்லாம் கிரிமினல் மைண்டா யோசிச்சு அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கிறேன்னு மட்டும் பாருன்னு சொல்றாங்க. டேய் கார்த்தி, இத பண்ணினா உனக்கு நீ கேட்டதெல்லாம் செஞ்சு தருவேண்டான்றாங்க.
கவலை விடு பெரியம்மா, நீ சொல்லிட்டல, நான் பாரு எப்படி பட்டே கிளப்புறேன்னு பாருன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நேரா கண்மணிக்கு கால் பண்றாங்க. அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸியான்றாங்க. கார்த்தி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு 150 பேருக்கு இடியப்ப பிசினஸ் கிடைச்சிருக்கு. அட்வான்ஸும் 1,00,000 குடுத்தாங்க. ஆமா அண்ணி, ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இதே மாரி மேல மேல நீங்க வளரணும். ஆமா அண்ணி, இந்த அளவுக்கு நீங்க பிசினஸ டெவலப்மெண்ட் பண்றீங்க. எங்களுக்கெல்லாம் ட்ரீட் தர மாட்டீங்களான்றாங்க. இது என்ன கேள்வி கார்த்திக்? கண்டிப்பா ட்ரீட் தரேன். நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க. நாங்க வந்து உங்களுக்கு ட்ரீட் குடுக்குறேன். கூடவே நீங்க உங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்துடணும். அதுக்கு என்ன, நீங்க கூப்பிட்டேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அவ வந்துடுவா. சரி அண்ணி, நான் ஹோட்டல் லொகேஷன் அனுப்புறேன். நீங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கார்த்தின்னு சொல்லிட்டு கண்மணி ஃபோன கட் பண்ணதும், ஆஹாஹா! அண்ணி இப்படி இவ்ளோ சீக்கிரம் வருவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலையே! இந்த விஷயத்த பெரியம்மா கிட்ட சொல்லலாம். இல்ல இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாதான் பெரியம்மாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி போயிட்டு அன்பு கிட்ட, அண்ணே, நடந்தது நடந்து போச்சு. இப்ப இதவே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? வெளியில ஒரு 2 இடம் 3 இடம் போயிட்டு மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லன்றாங்க. இல்லடா, எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல. எங்க பார்த்தாலும் கண்மணி தான் தெரியறான்றாங்க. அண்ணே, என் வாயில ஏதாவது வந்துட போகுது. அண்ணன் பாக்குறேன். கண்மணி மேல அவ்வளோ உயிரா இருக்க. ஆனா கண்மணி அண்ணே வெறுக்கிற. என்ன இதுன்றாங்க. நான் மட்டும் தாண்டா அவ மேல உயிரா இருக்கேன். ஆனா அவ வந்து என் மேல உயிரே இல்லன்றாங்க. இங்க பாருண்ண, இப்போதைக்கு இத பத்தி பேச வேண்டாம். இனி உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லன்றத மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன் வான்றாங்க. போடா, எனக்கு சாப்பிட பிடிக்கவே இல்ல. நான் தான் சொல்றேன்ல வான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ராஜேஸ்வரி பாட்டி வந்துடுறாங்க. ஏங்க, என்னடா கார்த்தி, உனக்கு தான் வேலை வெட்டி இல்லனா அன்பையும் வேலை வெட்டி இல்லாத அவ ஆக்கணும்னு பிளான் பண்ணிட்டியான்றாங்க. நீங்க செஞ்ச வேலையால தான் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அது கூட தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கு. அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க. நினைச்சிட்டு, இல்ல பாட்டி, அண்ணன் நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி வெக்ஸ் ஆயிட்டு இருக்கு. அததான் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபுக்காக வெளியே கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. பரவாயில்லையே, இந்த மூலையில அந்த அளவுக்கெல்லாம் வேலை செய்தா கார்த்தி தான் கூப்பிடறல்ல அன்பு, போயிட்டு வா போன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாட்டி சொன்னதும், அததான் உங்க பாட்டி கோடு போட்டாங்கல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணியும் ஈகரா கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்ததும், அண்ணி வந்துட்டீங்களா? ஆமா கார்த்தி, வந்துட்டேன். நான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பேசிட்டு இருக்கும் போது அன்பும் வராங்க. அன்புவை பார்த்ததுமே கண்மணிக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. அதே மாதிரிதான் கண்மணிய பார்த்ததுமே அன்புக்கும் ரொம்பவே பயங்கரமா ஷாக்கிங் ஆகுது. கார்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? உன் அண்ணாவையும் என்னையும் மீட் பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியான்றாங்க. ஆமா நீ, எனக்கு வேற வழி தெரியல. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கவங்களே கண்ணு வச்சாங்க. அந்த அளவுக்கு அன்பா சந்தோஷமா வாழ்ந்த நீங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் இப்படி பண்ணேன். நான் பண்ணது தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அண்ணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தி, நானா இந்த வாழ்க்கையை விட்டு போகல. உன் அண்ணாவா என்னை வீட்டை விட்டு துரத்துனாங்க. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இப்ப நான் சந்தோஷமா சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அன்புவை குத்தி காட்டி பேசுற மாதிரி பேசுறாங்க. உடனே அன்புக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ என்ன அழிக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்க. அதுல ஜெயிச்சுட்டு வரன்ற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? இருக்கட்டும், அப்படி கூட தான் வச்சுக்கோங்கல்ல. இப்ப என்ன உங்களுக்கு சொல்லுங்கன்றாங்க. ஏண்டி, நாங்க எங்கெல்லாம் பிசினஸ் பண்ண வருமோ அந்த பிசினஸ கெடுக்கிறது தான் உன்னுடைய வேலையா இருக்கா? கிட்டத்தட்ட 1 வருஷமா எங்க குடும்பத்துல எங்க வீட்டு உப்பதான் தின்னுருக்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கீழ்த்தரமா அன்பு வந்து கண்மணியை பேசுறாங்க. இத கேட்டதும் ரொம்பவே கோபப்படுறாங்க. இங்க பாரு கார்த்திக், நான் உனக்காக மட்டும்தான் வந்தேன். இப்படியெல்லாம் பேச வேண்டாம்னு உன் அண்ணா கிட்ட சொல்லு. நானே இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன். அதெல்லாம் கூட உன் அண்ணனுக்கு பெரிய விஷயமா தெரியல இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இனி என்னுடைய லைஃப்ல நீ கிடையவே கிடையாது. கண்மணின்ற ஒருத்திய நான் மீட் பண்ணத மறக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு மெமரி லாஸ் ஆயிட்டா கூட எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு அன்பு ரொம்பவே வார்த்தையை விடுறாங்க. கண்மணிக்கும் பயங்கரமா கோவம் வருது. நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது? நான் சொல்றேன்டா, நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னோட உன்னை நான் தலைமுழுகிறேன். உனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு எனக்கான லைஃப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்றாங்க. நாளைக்கே கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணி விவாகரத்து நோட்டீஸ் உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டு
அன்பு அங்கிருந்து போக கண்மணியும் தாராளமா அனுப்பு, அடுத்த நிமிஷமே கையெழுத்து போட்டு உன் முகத்துல வீசி எறிவேன்னு சொல்லி கண்மணியும் 2 பேரும் மாறி மாறி பேசுறாங்க. கார்த்திக் வந்து இங்க பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்க 2 பேருமே அத காது கொடுத்து கூட கேட்கறது இல்ல. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இந்த விஷயம் மட்டும் பிரியமுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ தெரியலையே. இவங்க 2 பேரையும் ஒண்ணும் சேர்க்கலான்னு வந்தா கடைசியில விவாகரத்து வரையும் போயிட்டாங்களே. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அன்புவும் கண்மணியும் 2 பேரும் சண்டை போட்ட விஷயம் மட்டும் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சா, இப்ப அன்புவ நெருங்குறதுக்காக வெண்ணிலா என்ன செய்ய போறாங்க? அன்பு வெண்ணிலா பண்ண விஷயத்தை எல்லாம் மறந்து மறுபடியும் வெண்ணிலாவே கதின்னு சொல்லிட்டு போக போறாங்களா? இல்ல கண்மணி கிட்ட அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மன்னிக்க சொல்லி கண்மணி கிட்ட போக போறாங்களா? இதனால கண்மணி அன்பு ஒண்ணு சேருவாங்களா? இல்ல வெண்ணிலா போடுற திட்டம் தான் வேலை செய்யுமாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.